நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். தூங்கலான்னு நினைச்சேன். கொஞ்சம் நல்லா தூங்கினா எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனா தூக்கம் வரணும்ல. அந்த பொண்ணு உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்துட்டு போனாங்களே. யாரு? சாரோட ஆபீஸ்ல இருப்பாங்களே, மீரா. சொல்ல போனா உங்க 2 பேருக்கும் இடையே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த மீரா தான். அந்த ஆக்சிடென்ட்ல மட்டும் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா அவ நினைச்சபடியே எல்லாம் நடந்திருக்கும். சமையலிய கூட்டிட்டு வர சொல்லி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன்? நான் கூப்பிட்டேன், மேடம் வரமாட்டேங்கிறாங்க. இங்க பாருமா, நீ கொஞ்சமாவது சாப்பிடுமா. இந்த மாதிரி நேரத்துல நல்ல சத்தான சாப்பாட சாப்பிடணும். இல்லனா அம்மாக்கும் குழந்தைக்கும் ஏதாவது வந்துரும். இந்த சாப்பிடு. எனக்கு ஒன்னும் பசிக்கல. உனக்கு பசிக்கலனாலும் நீ சாப்பிடணும். எனக்கு தான் வேண்டான்னு சொல்றல. போங்க. உங்களை நான் போக சொன்னேன். முதல்ல இங்க இருந்து போங்க. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? எவ்வளவு நேரம் தான் ரூம்லயும் கட்டிலையும் படுத்து கிடக்கிறது? டாக்டர் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நீ கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஆமா, நானே உன்கிட்ட 2-3 தடவை இத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன்பா. யார் இந்த மீரா? நீ கூட நினைப்ப அந்த பேர் எனக்கு எப்படி தெரியும்னு. உன்னோட பொண்டாட்டி வாயிலிருந்து வந்த பேரு தான் அது. உண்மையை சொல்லு, அவளுக்கும் உனக்கும் ஏதாவது உறவு இருக்கா என்ன? ஆமா, இருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப மீரா தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டா. ஓ, அந்த பொண்ணா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வரா. சமையலி இந்த மாதிரி சொல்றானா, அவ எங்களை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. நாங்க ஒன்னா படிச்சவங்க தான், ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கதையெல்லாம் சமையலி தானா உருவாக்குனது. உன்னை பத்தி சொன்னதுனால நான் அதை நம்பவே இல்லை. உனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த சமையலி சொல்லி கேட்டப்ப கூட நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா பாலாவை பத்தி தான் நினைச்சேன். இங்க பாரு, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் உனக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பொண்ணோட பேரையும் அவ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா. டக்குன்னு கோவப்படுறதும் சத்தம் போடுறதும் அவளுக்கும் குழந்தைக்கும் நல்லதில்ல. அதனால இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. இது ஒரு வியாதி மாதிரி, சந்தேக வியாதி. கூடிய சீக்கிரமே இது சரி செய்ய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பாசம் அதிகமா இருக்கிறதால வந்த சந்தேகமா? அதுக்கு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் 1-2 மாசம் நான் அவ கூட தானே இருக்க போறேன். அப்பதான் சமையலி புரிஞ்சுக்குவா நான் அவளுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் அவ மனசுல பதியும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாகிற சில வியாதிகள் இருக்கு. ஆனா சமேலியோட மனசுல இருக்கிற இந்த வியாதியை போக்குறதுக்கு உன்னோட பங்கு மட்டும் இருந்தா போதாதுப்பா. அது கூட கொஞ்சம் மருந்தும் மந்திரமும் தேவைப்படும். அதுக்குண்டான ஏற்பாட்டை நீ உடனே பண்ணி ஆகணும்.
உங்க திருப்திக்காக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ எங்க கூட ஒண்ணு வாழ போறதில்ல, உன் கூட தானே. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னா முதல்ல அவ மனசார குணமாகணும். அதுக்கு வைத்தியர் வேணும். மனசு சம்பந்தப்பட்ட வியாதியை சரி செய்ய அதுக்கான டாக்டர் கண்டிப்பா வேணும். நீ இதை ஒண்ணு சாதாரணமா எடுத்துக்காதப்பா. உனக்கு பிறக்க போற குழந்தையையும் அது கண்டிப்பா பாதிக்கும்பா. நீ இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன வர சொன்னீங்களாமே? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பையன்கிட்ட பேசுறதுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அனுமதி வேணும் போல இருக்கு. நான் என்னைக்குமா உங்க பேச்ச மீறி இருக்கேன்? என் பேச்ச மீறினாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ பொண்டாட்டிக்கு அடிமையா போகாம இருந்தாலே போதும். நீங்க சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஆஷாவோட பங்கு கோடிக்கணக்கான ரூபாய் வரும் தானே நீ அவளும் சொல்றீங்க. அப்போ அதுல இருந்து 1 கோடியாவது உனக்கோ இந்த குடும்பத்துக்கோ கிடைச்சதா? இல்ல நான் செத்து போனதுக்கு அப்புறம் போடுற கோடியை பத்தி நீ சொல்லிட்டு இருக்கியா என்ன? அவ ஒரே பொண்ணு தானம்மா. அவங்க சொத்துக்கு அவதான் ஒரே வாரிசு. கோர்ட் மூலமா போனா ஷேர் கிடைக்கும். மொத்தமும் நமக்கு தானே. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணா எல்லாமே நமக்கு தான். எல்லா பணமும் நமக்கு மெதுவா வந்தா போதும். ஆனா இந்த வீட்ல மறுபடியும் அந்த பேச்சு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பணத்தை வாங்க பாரு. அதுக்கு ட்ரை பண்றேன். இதுக்காக மட்டும் நான் ஒன்னும் உன்னை இங்க வர சொல்ல. வேற ஒரு 2 நாளைக்கு வேணும் இங்க இருக்க மாட்டான்னு தெரியும்ல. பாலாவை அடிச்சு துரத்துற வழியை நீ கண்டுபிடிக்கணும். எதுக்கு அடிச்சு துரத்தணும்? ஆத்துல தூக்கி வீசிடலாம்ல. யாருன்னா கேட்டா கால் தடிக்கு விழுந்துட்டான்னு சொல்லிடலாம். கொன்னு தூக்கி போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. வேணும் இருக்கிறப்ப அவ ராத்திரி முழுக்க இங்கேதான் நடந்துகிட்டே இருப்பா. அந்த நேரத்துல அவன் அவளுக்கு காவலா இருப்பான். ராத்திரி யாரும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிற காவல். இப்ப அவன் இல்ல. நீ ராத்திரி ஏதாவது ஒரு சாத்தானோட வேஷம் போட்டுக்கிட்டு அவளை நீ பயமுறுத்தணும். யாரு? நானா? நீ இல்லாம நீ தான் அவ தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு முகத்தை 3 நாளே போதும். ராத்திரி தூங்குறப்ப எந்திரிச்சு ஒரு உருவத்தை பார்க்கும்போது பொண்ணு தானே, அவ பயந்து சத்தம் போட்டு மயங்கி விழுந்துருவா. அவ கீழே விழுந்தா அவ வயிற்றுல வளர்ற குழந்தையோட விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால நமக்கு என்ன லாபம்? வேணுவோட குழந்தைய பிரசவிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக அவ வேணும்னே கர்ப்பத்தை கலைச்சிட்டான்னு சொல்லி அவனை நம்ப வைக்கணும். வேணுவுக்கு இது தெரிஞ்சதும் அவளை அடிச்சு அவன் துரத்திடுவான். இல்லைன்னா கொன்னுடுவான். எது நடந்தாலும் அந்த தொல்லை ஒழிஞ்சு போயிடும். இந்த ஐடியா சூப்பர். அவளை பயமுறுத்தி மயக்கமாக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆனா ராத்திரில நான் இங்க இருந்து கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கும். இங்க இருந்துகிட்டே நான் அந்த வேலையை பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணலான்னு நீயே பிளான் பண்ணிக்கோ. என்ன ஆனாலும் பாலாவை நாம இங்க இருந்து அடிச்சு துரத்தணும். டேய், உன் பொண்டாட்டி அவ வந்துட்டு இருக்கா. நாம இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் அவ சிவபூஜையில கரடி மாதிரி வந்துகிட்டே இருக்கா. அவளை நீ உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். என்னத்த? ஒண்ணும் இல்லம்மா. என்ன பேசுனீங்க நீங்களும் உங்க அம்மாவும்? அது உன் ஷேர் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் அவங்கள பயமுறுத்தி வச்சிருக்கேன். அந்த விஷயத்துல நீங்க எதுக்கு உங்க அம்மா பேச்செல்லாம் கேக்குறீங்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஷேர் நமக்கு தான் வரும். அதை சாக்கா வச்சு அத்தை இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடும் இடமும் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காஷா. இது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் அம்மா பேச்சை கேட்கிற மகனா இருந்தே ஆகணும். அதுக்காக அத்தை என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? என்னால முடிஞ்சா நான் பண்ணுவேன். என்ன துரத்த விட சொன்னாங்கன்னா? உன்னை துரத்துறேன்னு நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஆனா நான் துரத்த மாட்டேன். உன் ஃபேமிலில இருந்து உனக்கு நயா பைசா தரலனாலும் நான் உன்னை துரத்த மாட்டேன். காரணம், நீ இப்ப என்னோட உயிர். இது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னா ஷேரோட விஷயத்துல நாம ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். நான் கண்டிப்பா டிஃபிகல்ட்டான முடிவு எடுத்துருவேன். அது உனக்கு தான் பிரச்சனை. அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நீ உன்னுடைய ஷேர் விஷயத்துல பதில் சொல்லணும்.
என்னாச்சு ஜெயா? தலை வலிக்குது. ஷோ, காலையில இருந்து ரொம்ப வலிக்குது. ஒரு பக்கமா வலிக்குதாமா? முதல்ல இந்த பக்கம் தான் இருந்தது, இப்ப தலை முழுக்க ரொம்ப வலிக்குது. ஷோ, வலி தாங்க முடியல. அத்தை, எந்த விஷயமும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு விபத்து தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் நடக்க போகுதோங்கிற பயம். ரத்த பந்தம் உள்ளவங்களுக்கு ஏதாவது நடக்க போறதுக்கு முன்னாடி இப்படிதான் உணர்வு வரும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு அவ மேல வெறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், பாலாவுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா என்ன? மனோக்கும் பாலாக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேம்மா. நீ ஆரம்பத்துல இருந்து பேசுனது எதுவுமே சரியில்லைம்மா. உன்னோட மனசு அமைதியா இருக்கணும்னா மனோ மேல நீ வச்சிருக்க அந்த சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிடணும். நான் அவனோட அம்மாவா இருக்கிறதுனால சொல்லல. ஒரு பொண்டாட்டியா 25 வருஷம் வாழ்ந்து இப்ப விதவையா இருக்கிற ஒரு பொண்ணோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். சந்தேகம் அது குடும்ப வாழ்க்கையையும் தாம்பத்திய உறவையும் சந்தோஷத்தையும் நம்ம நிம்மதியும் அது வீணாக்கிடுமா. அங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? நீ பக்கத்துல இல்லாத நேரத்துல தானே உனக்கு எதிரா என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். என்ன யோசனை வேணா நீங்க பண்ணிக்கோங்க, ஒரே அடியில என்ன கொன்னுடணும். இப்படி இன்ச்சா என்ன கொள்ளாதீங்க. உங்க 2 பேத்துக்கும் பொதுவா நான் ஒரு விஷயத்த சொல்றேன்ப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாலாவை பார்க்க போகணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க அவ கூட இருந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு இடையில இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பழைய மாதிரி நீங்க நெருக்கமா இருப்பீங்க. என்ன? வேண்டாமா, பாலாவோட விஷயத்துல இப்படி நெருக்கம் இல்லாததுதான் நல்லது. என்னைக்கு இவ என்ன முழுசா நம்புறாளோ அது வரைக்கும் இந்த இடைவெளி நல்லதுதான். மனோ, நில்லுப்பா. நீங்க 2 நாளாவே இந்த பக்கம் வரவே இல்லையேக்கா. பாலாக்கு எக்காரணத்தை கொண்டும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லி அத்தை ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எதுக்கு? எனக்கு தீராத நோய் வந்திருக்கா என்ன? யாரும் ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னா வேற வழி இல்லாம நீங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லி அவங்க அப்படி சொல்றாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் ஒன்னும் இங்க இருக்கல. பாலா, துஷ்டனா இருந்தாலும் வேணும் இங்க இருந்து அப்போ நீ மத்தவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க உனக்கு எதிராக ஏதோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு என் மனசுல தோணிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது பாலா. ஆபத்து எந்த வழியில வருதுன்னு சொல்லவே முடியாது. என் வீட்டுக்காரரு கூட நின்னு வெறும் பேச்சுதான் பேசுவாரே தவிர கொடூரமான ஆள் இல்ல. ஆனா சுமேஷ் அப்படி இல்ல. அவனுக்கு அத்தையோட அதே குணம் இருக்கு. அவன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அது கூடவே கொஞ்சம் பணமும் வருதுன்னு அவனுக்கு தோணுச்சுன்னா கொல்றது கூட யோசனை பண்ண மாட்டான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பாலா. வேணும் திரும்பி வரதுக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு அழிவு ஏற்படும்னு என் மனசுல தோணிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணி முடிவெடு.
நீ இப்போ எங்கடா போற? ஒரு அர்ஜென்ட் வேலையா ஊர் வரைக்கும் போறேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்டான வேலை திடீர்னு வந்திருக்கு? கொஞ்சம் பணத்துக்காக போறேன். டேய், பணம் கிடைக்குன்னா சொல்லு, நானும் உன் கூட வர்றேன். யாருக்கும் தொந்தரவு இல்லாம நான் வண்டியிலேயே உட்காந்துக்கிறேன். நீயா பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தா போதும். என்ன? இங்க பாருண்ணே, நான் ஒன்றும் ஆளை மிரட்டி காசு வாங்க போல. ஒரு பார்ட்டிக்கு பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் கார் வாங்க போறேன். ஆளு அந்த இடத்துல தான் இருக்காரான்னு செக் பண்ண போறேன். ஓ, ஏன்டா இதுக்கு எதுக்கு நீ செக் பண்ண போகணும்? அங்கேயே தங்கிக்க வேண்டியதானே? முன்ன மாதிரி இல்ல, இப்ப ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள் இருக்கு. ஓ, ரொம்ப புத்திசாலித்தனமா தான் நம்ம வேலையை பார்க்கணும். சர்ரா தம்பி, புத்திசாலித்தனமா வேலை பார்க்கறதெல்லாம் சரி, அதை நீ எப்பறா பாப்ப? என்னங்க, ஃபுட் இப்ப ரெடி ஆயிடும். எனக்கு வேண்டாம். காலையில புட்டா? புட்டு இல்ல, ஃபுட். ஓ, ஃபுட். என்னங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு போலாம். எனக்கு வேணாம் ஆஷா, எனக்கு வயிறு சரியில்லை. இது தண்ணியால வந்த பிரச்சனை. நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பண்ணேன். கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல? சாப்பிட்டு போடா. சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். என்ன கட்டாயப்படுத்தினால தான் நான் சாப்பிடுவேன். இங்க யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. வேண்டாம், என்ன கட்டாயப்படுத்தலைனாலும் நான் சாப்பிடுவேன். பாருமா, இவன் சாப்பிடலங்கிற கவலையை போக்க இவனுக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுறேன். எங்க இருக்கு நீ சொன்ன ஃபுட்டு? என்னங்க, எப்படியாவது ராத்திரிக்குள்ள வர பாருங்க. அது எப்படி முடியும்? பார்ட்டியை சாயந்தரம் 7 மணிக்கு மேல தான் பார்க்க முடியும். அந்த ஆள் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்புவேன். எப்படியும் நாளைக்கு காலையில் தான் இங்கே வர முடியும். ஏண்டா, நீ அந்த ஊருக்கு என்ன வேலைக்காக போற? அது வண்டி பிஸ்னஸ்மா. முடிஞ்சதுன்னா ஒரு 10,000 to 20,000 வரைக்கும் கிடைக்குமா. இப்ப கிளம்புனாதான் சீக்கிரம் போக முடியும். என்னங்க, சாப்பிட்டு போங்க. ஐயோ வேண்டாம் ஆஷா, போயிட்டு வரட்டுமா? என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீ என்ன பண்ற? சாப்பிடாம போறாரு. நீ அங்க போடி. நீ அங்க போகலன்னா நீ செஞ்சு வச்சது எல்லாத்தையும் அவன் சாப்பிடுவான். நீ அங்க போடி. ஐயோ, டார்ச்சர். செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமாப்பா? பணம்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லம்மா. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன். ராத்திரி லேட் ஆச்சுன்னா அக்கறையிலேருந்து எப்படி இங்கே வருவேன்? அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துருவேம்மா. எங்கேயாவது நான் ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு நடு ராத்திரிக்கு அப்புறம் தான் நான் இங்கே வருவேன். அது ஓகே. அப்பதான் சதீஷும் தூங்குவான். இங்கே பாருமா, கொட்டகையில் என்ன சத்தம் கேட்டாலும் யாரும் அங்கே வரவே கூடாது. யாரும் வரமாட்டாங்க. நீ ஏத்துக்கிட்ட காரியத்தை முடிச்சிரு. சொல்ல போனா இன்னைக்கு ராத்திரியே பாலாவோட கதை முடிஞ்சிடும். திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த கள்ள காதலனை பார்த்ததுனால ஹார்ட் அட்டாக், இல்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்து அபார்ஷன், ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா நடக்குமா? சுதா, சுதா, சுதா. ஹலோ அப்பா, ஹரி பேசுறேன். நீங்க கிட்ட போன்ல பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்ததா? எனக்கு லீவு ஓகே ஆயிடுச்சு. கல்யாண டேட்டை மாத்த நான் திவ்யா ஃபேமிலி கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். லீவில் வரும்போது கல்யாணத்தை நடத்தணும். நாம அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கவே இல்லையே. திடீர்னு எனக்கு லீவு ஓகே ஆயிடுச்சு, அதுவும் 45 days. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். அப்புறம் திவ்யா ஃபேமிலிக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா இதுக்காக நம்ம ஸ்பெஷலா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும்ல. வேண்டியது இல்லையா? கல்யாணங்கிறது சும்மா இல்ல ஹரி, ஏகப்பட்ட வேலை இருக்கும் நமக்கு. நீ இப்படி திடீர்னு முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? நீங்க என் கூட இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ப்பா. அங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் 2 வாரத்துல முடிக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க எதையுமே தள்ளி போடக்கூடாது. அம்மா எங்க? அவ ஏதோ வேலையா இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அம்மா கிட்ட நீங்க சொல்லிடுங்க. நான் கிளம்பும்போது கால் பண்றேன். சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். யாருங்க ஃபோன் பண்ணது? ஹரி. அப்ப ஏன் என்கிட்ட போனை கொடுக்கல? தேவையில்லாம அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நான் நினைச்சேன். எதையோ பேசி அப்பாவும் பையனும் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டீங்க போல.
ஒரு விஷயத்துல ஒரு முடிவை எடுத்துட்டு அதை மாத்துறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. அவனுக்கு ஏதோ இப்ப லீவு கிடைச்சிருச்சான், அதுக்காக இங்க வரேன்னு சொல்றான். ஓ, அதுக்கு தான் இவ்ளோ கோவமா இருக்கீங்களா? எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்பதானே அவன் வந்துட்டு போனான், அதுக்குள்ள என்ன அவசரமா? லீவு கிடைக்கலன்னு சொல்லி தானே கல்யாணத்தை ரொம்ப நாளைக்கு தள்ளி வச்சோம். தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சிருக்கலாம். அதே தான் அவனும் சொன்னான், இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. மீதி இருக்கிற எல்லா ஏற்பாடையும் அவனே பாத்துக்கிறேன்னு சொல்றான். திவ்யாவோட குடும்பத்துக்கு எந்த அசௌகரியமும் வரக்கூடாதுல்ல. அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் எனக்கே அவன் ஃபோன் பண்ணான். நம்ம கிட்ட சொல்லாம பண்ணா அது தப்பாயிடும்னு நினைச்சு அவன் ஃபோன் பண்ணிருக்கான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவன் ஃபோன் பண்ணது. என்னங்க, எல்லாமே தயாரா இருக்கும்போது நாம ஏங்க தடையா இருக்கணும்? அவன் இஷ்டப்படி நடக்கட்டுமே. நீ சொல்றது ஈஸி, ஆனா கல்யாணம் நடந்தா இப்ப நாம வாழ்ற வாழ்க்கையா இனிமே நம்மளால வாழ முடியாது. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.